வணக்கம் மக்களே, எல்லோரும் தீவிரமாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துட்ருப்பீங்க. நானும் அதே தான் பார்த்துட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 10% வந்தால் டீசெண்டான வெற்றி, 13-15 தான் மிகப்பெரிய வெற்றி பார்க்கலாம். என்ன நடக்குதுங்களே, மணி 10 தாவேக்கா நல்லா பண்ணிகிட்ருக்கு. நான் தான் ஏற்கனவே காரணத்தை சொல்லிட்டேன். விஜய் உடுமலைப்பேட்டையிலே 1 கோடி ரூபாய்க்கு மாடு கொடுத்துருக்காரு. எப்போ 2010 9ங்கிற மாதிரி அவர் கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு. அதோட ரிசல்ட் இப்போ பார்த்துட்ருக்காரு. ஏன் விஜயகாந்த் அவர் எப்போவுமே வீட்டில் என்ன சொல்கிறது, சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும், அடுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவர் எதிர்க்கட்சியே ஆனார். மக்கள் எல்லாருமே என்றைக்கு யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, நம்மளுக்கு நல்லது பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பொருளாதாரம் கிடையாது, ஆனால் நல்ல எண்ணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப தீவிரமாக செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழருக்கு 10% வந்துட்டால் ஒரு டீசெண்டான வெற்றி, 13-15 வந்துட்டால் எதிர்பாராத வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம், 3 மணிக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. இன்னொன்று, இப்போ கருணாநிதியை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகும்போது கருணாநிதி அந்த எலெக்ஷனில் ஜெயித்தார். அதே மாதிரி ஜெயலலிதா மானபங்கப்படுத்தப்போ அந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. இப்போ தாவேக்காவோட படத்தை, அந்த விஜயோட படம் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணி இப்போ ஓடிடியிலேருந்து வெளியே ரிலீஸ் பண்ணது, இதெல்லாமே விஜய் கிடைக்கிற அனுதாப ஓட்டுகள். இதை அடுத்த எலெக்ஷனில் யார் அறுவடை பண்ணுவாங்கன்னா பிஜேபி அறுவடை பண்ணுவாங்க. இப்போ நான் ஒருவேளை அதிமுக ஜெயிச்சிட்டாலோ தாவேக்கா ஜெயிச்சிட்டாலோ பிரச்சனை யாருக்குன்னா டிஎம்கேக்கு தான். டிஎம்கேல இருக்கிற ஒரு எம்எல்ஏவோட விஷயத்தையும் நோண்டுவாங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனால் டிஎம்கே சாதனால கிடையாது, பணம்னு கொட்ட கட்சின்னு வச்சுக்கலாமே. அதனால் எங்கெங்கே என்னென்ன கொடுத்து பிரச்சனை வராமல் தப்பிக்கணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக தப்பிப்பாங்க. அரசியலை ரொம்ப ஒத்து கவனிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தாவேக்காவை ஜெயிக்க வைக்கணும், இல்லை பிஜேபி ஜெயிக்க வைக்கணும். தட் மீன்ஸ் பிஜேபி கலைஞர் ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் மத்திய அரசோட திட்டம். அது ஓரளவுக்கு நிறைவேறி இருக்கு. இதில் விஜயோட பங்கு இருக்குது. அவர் முதல்ல நிறைய நல்லது பண்ணது இப்போ உதவி பண்ணியிருக்கு. இப்போ யார் எது நடந்தாலும் சரி டிஎம்கே நாசமாக போகணுங்கிறது தான் எல்லா கட்சிகளோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நாம் தமிழருக்கு ஒரு காரணம் இலங்கை இனப்படுகொலை, பிஜேபிக்கு ஒரு காரணம் இந்தியாவை முழுக்க ஆகணும். ஆமாம், இந்த வாட்டி தாவேக்கா ஒரு வேளை ஜெயிச்சதுன்னா அடுத்த வாட்டி பிஜேபிக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது ஜெயிக்கிறது. ஏன்னா புது அரசியல் கட்சி, அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணுங்கிறது தெரியாது. மக்களோட ஏன் கவர்னர் ஆட்சி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து நல்லா பண்ணாங்கன்னா ஓகே, பட் நல்லா பண்ண முடியலன்னா கவர்னர் ஆட்சி வரக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது.